காதல் உலகத்துல தோண்டி பார்த்தேன், உன்னை தங்க சிலையா எடுத்தேன். ஆமா ஆமா, நானும் தோண்டியும் சிலையா எடுத்தேன். மாறி மாறி தோண்டினா கிணறாயிடும், தண்ணி வந்துடும். சரி வா, தோண்டி தோண்டி கிணறாயிடுச்சு, தண்ணி வந்துச்சு, வா போலாம். கிணறு தோண்டி தண்ணி வந்துருச்சா? நண்பர்களே, இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டதல்ல. இது ஒரு முற்றிலும் பொழுதுபோக்குக்காக எடுக்கப்பட்ட வீடியோ. அதனால உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. இந்த படத்தை சென்சார் கட் பண்ணி திட்ட முடியாது. சோ கெட்ட வார்த்தைகள் நிறைய வரும். சின்ன ஜிரிசுங்க பொண்டு புடிச்சுங்க யாராவது பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஹெட்போன் போட்டுக்கவும். தமிழ் சினிமால இந்த மாதிரி படங்கள் நிறைய வந்திருக்கு, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த படத்துல தளபதி விஜய், தல அஜித், சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன், எம்ஜிஆர், சிவாஜி மற்றும் நயன்தாரா, த்ரிஷா போன்ற பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லலடா, அவனுங்களே சொல்றானுங்க. இப்ப படத்தோட ஓப்பனிங்ல ஹீரோயின் மேடம் தியேட்டர்ல பூ விக்கிறாங்க. அத்தால கடியா. ஆனா நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, அது ஹீரோயினோட மேல ரசமா. அக்கா வாங்க வாங்க வாங்க, அக்கா வாங்க வாங்கண்ணா வாங்க, பூ வாங்கலையோ. ஆனா தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு தியேட்டர்ல பூ விக்கிற ஒரே ஆளு இவங்க தான். இந்தாம்மா 30 ரூபாய் பூ கொடுமா. என் மயாடி 50 ரூபாய்க்கு பூ கொடு. என்ன மாமி, வீட்டுல விசேஷமா? அது சரி, உனக்கு எப்ப கல்யாணம்? என்ன மாமி, நான் வீட்டுல வேலை இல்லாமலா இருக்கேன்? என்ன மாமி, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? சரி மாமி, உன் பையன் என்ன பண்றாரு? மேடம், நீங்க டயலாக படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, பேசணும், டயலாக பேசணும். எங்க பேசுங்க. அத்தால கடியா. அம்மா அம்மா. அட என்ன எலவடா இது? சொல்லுடி. எனக்கு எப்பமா கல்யாணம் நடக்கும்? யார் கையில இருக்கு, நடக்கும். டேய், இது பொண்ணு வாய்ஸ் இல்லடா, எவனும் கேவலமா மெமிக்ரி பண்ணி டப்பிங் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஏண்டா அதையாவது ஒழுங்கா பண்ணீங்களா? இந்த படத்தில் இந்த கதாபாத்திரம் மட்டும் இல்ல, இதுல வரும் அனைத்து கதாபாத்திரங்களும் சினிமாவுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாதவங்களா தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க போல. எல்லாருமே டயலாக படிக்கிறானுங்களே தவிர ஒருத்தன் கூட பேச மாட்டான்டா. சரி, படம்னு ஒண்ணு இருந்தா ஹீரோன்னு ஒருத்தன் இருப்பான்ல, அவனுக்கு ஒரு இன்ட்ரோ சீனா வச்சு விடுவோம். ஹீரோ சார், காட்டுக்குள்ள ஏன் குப்புற கிடக்குறீங்க? இஞ்சில எறும்பு கடிச்சிட போகுது. இப்ப இந்த ஹீரோயின்ட்ட மாமூல் கேட்டு மஃப்டில வந்த போலீஸ்காரங்களாம் பிரச்சனை பண்றாங்க. என்னத்தை எடுக்கிறது? என்ன நக்கலா? யாருக்கு? எனக்கா உனக்கா? என்ன எழவியாது. என்னடி பூக்காரி, என்ன என்கிட்டயே வா. டக்கர் டமால். இன்னொரு தடவை சொல்லு. டக்கர் டமால். இன்னொரு தடவை. டக்கர் டமால். பரதேசி கரண்ட் கம்பத்துல கட்டிச்சு தோலை வச்சு. ஏய் ஏய், 120 வாயா. போங்கயா, சுகமா இருக்கு, கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கிறேன், இரியா. ஹீரோயினை பார்க்கும் போதே டவுட் ஆனடா, இது அந்த மாதிரி படமா? உண்மையை சொல்லுங்க, எங்க இருந்து கூட்டாதீங்க. இப்ப இந்த ஹீரோயின் மேடம் இவங்க எல்லாம் அடிச்சு பிரிச்சு கை வேற கால் வேறைய போட்டதுனால ஹீரோ சார் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாரு. இவ்வளவு வண்டியில ஏதுங்க. ஹீரோயின் என்ன டெரர், ஜெயில இருந்து வந்ததும் அவங்க அப்பான்னு கூட பார்க்காம போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. உனக்கெல்லாம் என்ன மரியாதை? அப்பாங்கிற மரியாதை கொடுக்க மாட்டேன், உன்னை உதப்பேன். இந்தா போதும் போதும். சோறுதான் திங்கிற பேப்புண்டவனே, இந்த பொழப்புக்கு 4 பேர் பையன். இப்போ ஹீரோயின் மேடம் அவங்க அப்பாவை போட்டு பொழந்ததும் வழக்கம் போல அவங்க மேனரசத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அத்தால கடியா. இந்த அடிக்கடி அத்தாலக்கடின்னு சொல்லி ஏதோ மியூட்ல போடுறாங்களே, கெட்ட வார்த்தையா? ஆனா அதெல்லாம் ஒண்ணுடா, அத்தாலக்கடி அமுக்கு டுப்புக்குங்கிற வார்த்தையை தான்டா சென்சார் கட் பண்ணி வச்சிருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் சென்சார் போர்டுலாம் போயிருக்காது, இவனுங்களே சென்சார் கட் பண்ணி வச்சிருப்பானுங்கன்னு தான் தோணுது. எப்படி சொல்ற? ஏன்டா சென்சார் போர்டுல இந்த படத்தை பார்த்தா செருப்பு கழட்டி அடிச்சிருக்க மாட்டானுங்க. இந்த கருமத்துக்கு நடுவுல இந்த அரசியல்வாதி வேற அடிக்கடி இன்ட்ரோசீன் கொடுத்து காட்டுவானுங்க. டெல்லியில் உள்ள ஏழைகளின் குடிசைக்கு சென்று தண்ணீர் வாங்கி மக்களோடு மக்களாக வருங்கால பிரதமர் சின்ன புத்தி சின்னசாமி குடித்தார். உன்ன மாதிரி உருப்படாத, இவ்வளவு மாதிரி உருப்படாத கேஸெல்லாம் வெளியெடுக்கிறத விட உனக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? எனக்கு இதுதான் வேலை. நீங்க உள்ள தள்ளணும், நாங்க வெளியே தள்ளணும். இவனுங்க இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டரே வைக்கலடா, யூடியூப்ல காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்னு எடுத்து யூஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க. வர்றது பூரா யூடியூப் மியூசிக்காவே வருதுடா. மகளிர் அணி தலைவி வாழ்க வாழ்க, மகளிர் அணி தலைவி வாழ்க வாழ்க. இல்ல இந்த ஆன்டி அப்படி என்ன கிழிச்சிருச்சுன்னு கட்சியிலலாம் சேர்த்து கௌரவ கூந்தல் பண்றாங்க. இனிமே உங்க பொண்ணு எங்கேயோ போயிடுவா. அண்ணன் வச்சது விளங்கும், தொட்டது தொலங்கும்.
மனசார சொல்றேன்டா, இவ்வளவு கேவலமான டப்பிங் என் லைஃப்ல நான் இப்பதான்டா பாக்குறேன். இதுக்கு மேலேயே இந்த கருமத்தை காதுல கேட்க முடியாது. சோ நாமளே டப்பிங் பண்ண வேண்டியதான். ஒரு நாள் இந்த ஆன்ட்டி அந்த மாதிரி தியேட்டர்ல பூ வித்துட்டு இருக்கும் போது ஒருத்தன் வந்து பூ வாங்கிட்டு போயிடுறான். அப்புறம் ஒண்ணும் இல்ல, போயிடுறான். இப்போ ஹீரோ ஹீரோயினுக்கு டூயட் சாங். முதல் முதலாய் என் மனசுக்குள் பூத்தவளே. ஹீரோ ஹீரோயின் தான் மீட் பண்ணிக்கவே இல்லையே. ஆனா மீட் பண்ணிக்கலனால டூயட் சாங் அந்த இடத்துல வரணும்னு டைரக்டர் ஆசைப்பட்டார், அதனால வச்சிருக்காரு. ஆனா பாருங்களேன், ஹீரோயின் வேற இடத்துல இருப்பாங்க, ஹீரோ வேற இடத்துல ஆடிட்டு இருப்பாரு. ரெண்டு பேரும் தேவையில்லாம சம்பந்தப்படுத்தி ஒரு டூயட் சாங். இந்த இடத்துல என்னால கெட்ட வார்த்தையில திட்ட முடியல. சோ உங்களுக்கு யாராவது திட்டணும்னு தோணுச்சுன்னா திட்டிக்கோங்க. அந்த பூ வாங்கிட்டு போன மனுஷன் இருக்காருல்ல, அவர் மறுபடியும் ஒரு நாள் இந்த ஆன்ட்டியை ஃபாலோ பண்ணி வராரு. உடனே ஆன்ட்டிக்கு கோவம் வந்து அந்த மனுஷனை பிடிச்சி லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க. ஏன்டா பொறுக்கி நாயே, என்ன திமிரு உனக்கு? நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் வந்து ஒரு சினிமா டைரக்டர், நான் உங்களை வச்சு படம் பண்ணணும். சார் என்ன சார் சொல்றீங்க? நீங்க சினிமா டைரக்டரா? என் படத்துல நீ தான் ஹீரோயின். அடச்சை, ஆல்ரெடி அவனுங்களே அப்படிதான் டப்பிங் பண்ணி வச்சிருக்கானுங்கல்ல. நான் எதுக்கு கேனத்தனமா இப்படி டப்பிங் பண்ணிட்டு இருக்கேன்? உங்களால இந்த படத்தை பார்த்து நானும் மென்டல் ஆயிடும் போலடா. இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு போய் வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் பர்மிஷன் கேட்டு அவங்கள சினிமாவுல நடிக்க கூட்டிட்டு போறாங்க. இப்போ முதல் நாள் ஷூட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஷூட் எடுத்த படம் ரிலீஸ் ஆகி அது 100 நாள் ஓடிடுது. நான் ஒண்ணு மட்டும் கேக்குறேன்டா, இப்ப ஏதோ ஒரு படம் 100 நாள் ஓடிச்சுன்னு சொன்னீங்களே, அந்த படம் என்னன்னு மட்டும் தயவு செஞ்சு காட்டுங்கடா. 2-3 போட்டோ ஷூட்டை எடுத்துட்டு படம் 100 நாள் ஓடிச்சுன்னு சொல்லி வெறுப்பேத்துறானுங்கப்பா. இப்போ ஹீரோயின் மேடம் காட்டியாச்சு, ஹீரோ சார் அங்க என்ன காட்டுறாருன்னு காட்டுறாங்க. என்னையா அடித்து விட்டாய் இளைஞர் பட்டாளமே. ஏண்டா பரதேசி, இவதான் உனக்கு அப்பாவா? ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. இது அவர் அப்பா, இவர் புள்ள, இதை நாங்க நம்பணும். ஏன்டா ஒரு பையன் கேரக்டருக்கு ஒரு வயசு பையன் கூட உங்களுக்கு கிடைக்கல? என்ன ஒரு அதிசயம், அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரே ஏஜா இருக்கு. ஒருவேளை அப்பா பிறந்து 2 மாசத்துல அப்பா ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அப்பாவும் பிள்ளையும் பாக்குறதுக்கு ஒரே ஏஜா தெரியுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த படத்தோட செகண்ட் ஹீரோக்கு ஒரு இன்ட்ரோ சீன் வைக்கிறாங்க. எப்பா ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு வச்ச இன்ட்ரோ சீனை ஜீர்ணிச்சிக்க முடியாம ஜெலிசல் குடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கேன். இத செகண்ட் ஹீரோக்கு வேற ஒரு இன்ட்ரோவா? யோ அவனா நீ என்னையா ஒரு வயசான ஆளுன்னு கூட பார்க்காம ஒதுக்குப்புறமா கூட்டிட்டு போற? எங்க ப்ரொடியூசர் மேலேயே கை வைப்பியா? ஓஹோ, இவர் ஒரு படத்தோட ப்ரொடியூசராமா, இவரு காசு தரலன்னு போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. எங்க பாஸ், இவரு ஹீரோவா இருக்கும்போது இவரு ப்ரொடியூசரா இருக்க கூடாதா? ஆனா இந்த இடத்துல ஒரு ஃபைட் சீன் வரும் பாரு. இப்ப இந்த ஹீரோயினோட 2வது பட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. காதல்ல தோண்ட நிறைய விஷயம் கிடைக்கும். அப்ப நீ தோண்டி உனக்கு என்ன கிடைச்சது? காதல் உலகத்துல தோண்டி பார்த்தேன், உன்னை தங்க சிலையா எடுத்தேன். ஆமா நானும் தோண்டியும் சிலையா எடுத்தேன். மாறி தோண்டினா கிணறாயிடும், தண்ணி வந்துடும். சரி வா, தோண்டி கிணறாயிடுச்சு, தண்ணி வந்துச்சு, வா போலாம். கிணறு தோண்டி தண்ணி வந்துருச்சா? இப்ப இந்த காலேஜ் படமும் ரிலீஸ் ஆகி 100 நாள் ஓடிடுது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறாத லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. இப்போ 3 மாதங்களுக்கு பிறகு ஹீரோயின் இந்த செகண்ட் ஹீரோவோட இன்னொரு படத்துல கமிட் ஆகி டாக்டர்னு ஒரு படத்துல நடிச்சு அந்த படமும் 200 நாள் ஓடுது. வாங்க ரூமுக்கு போவோம். இந்த கன்றாவிய காரி துப்பிக்கிட்டு இருக்கும்போது அடுத்து புலிசரசுன்னு ஒரு படம் நடிச்சு அதுவும் ஒரு 300 நாள் ஓடுது. முடியலடா டேய், பார்த்து எனக்கே பிபி சுகர் எல்லாம் வந்துருச்சுடா. ஹீரோயினுக்கு நெக்ஸ்ட் கையல்வினின்னு ஒரு படம், அது ஒரு 300 நாள். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் கமலான்னு ஒரு படம், அது ஒரு 150 நாள். அநேகமா இந்தியன் சினிமாவே தூக்கி சாப்பிட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தெல்லாம் எடுத்து பலான வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல 100 வியூஸ் 200 வியூஸ்னு வந்திருக்கு. அதுல வியூஸ்க்கு பதிலா டேஸ்னு போட்டு பில்ட் பண்ணி வச்சிட்டு இருக்கானுங்க. இந்த படத்துல ஹீரோவா கமிட் ஆனவரு எனக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு மாஸ் சீன் வச்சு அவனு கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். சம்பந்தம் இல்லாம சம்பந்தப்படுத்தி ஏகப்பட்ட கிரிஞ்சு சீனை கொண்டு உள்ள சொருவி இருக்கானுங்க. இப்ப இந்த ஆன்ட்டி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு 2 கொடூரமான வில்லங்கள் வந்து செயினை ஸ்நாச்சிங் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி உடனே ஹீரோ சாருங்க மஃப்டில வந்து அங்க இருக்கிற அனைத்து குட்டி கொஞ்சம் ரவுடியும் அடிச்சு துவச்சிட்டு அந்த செயினை கொண்டு போய் அந்த ஆன்ட்டி கிட்டே கொடுக்குறாரு. ஹீரோ சார் வந்து எப்படியும் சண்டை போட்டு அந்த செயினை கொண்டு வந்துருவாருன்னு அந்த ஆன்ட்டி அதே இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒரு 10 படம் கிட்ட நடிச்சு எல்லா படமும் 200 நாள் 300 நாள் கிட்ட கொடுத்துட்டாங்கல்ல. அடுத்து என்ன, அரசியல் தான். உடனே ஹீரோயின் மேடம் ஒரு கட்சியில பார்த்து, மேடம் நீங்க என் கட்சியில வந்து சேர்ந்தே ஆகணும், வந்தீங்களா உங்களுக்கு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி கட்சியில சேர்த்துறாங்க. கட்சியில சேர்த்து 1/4 மணி நேரம் கூட ஆகலடா, அதுக்குள்ள ஹீரோயினை சிஎம் ஆக்கிடுறாங்க. சாரி பாஸ், இந்த ஒரு விஷயம் மட்டும் என்னால பொறுத்துக்க முடியல, கெட்ட வார்த்தையில திட்டிக்கிட்டுமா?
ஹீரோயின் சிஎம் ஆனதும் அந்த கட்சியில தப்பு பண்ற எல்லாரையும் தட்டி கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு அவங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க. ஹீரோயின் மேடம் அரசியல் நல்லது பண்றாங்க, ஹீரோ சார் டியூட்டில நல்லது பண்றாரு. இப்படியே போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஃபாரின் போயிடுறாங்க. இப்ப கதை எங்க போயிட்டு இருக்கு? இவனுக்கு எதுக்குடா சம்பந்தம் இல்லாம ஃபாரின் போறானுங்க? இவனுங்க ஃபாரின் போற அளவுக்கு அவனுங்களோட பட்ஜெட் கிடையாது. எவனோ யூடியூப்ல ஃபாரின் வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்கான், அதை இவனுக்கு எடுத்து போட்டோஷாப் பண்ணி மேட்ச் பண்ணி விட்டுருக்கானுங்க. டேய், அப்ப இது லோ பட்ஜெட் படமா? லோ பட்ஜெட்லாம் இல்ல, இது நோ பட்ஜெட் படம். இந்த கன்றாவியே இப்பதான் முடிஞ்சது. அதுக்குள்ள சுகர் வந்த அங்கிள்களும் சுமாரான ஆன்டிகளும் சேர்ந்து ஒரு குத்துப்பாட்டுக்கு வேற டான்ஸ் ஆடுறாங்க. இந்த படத்துல டைரக்டர் எதை கரெக்டா பண்ணணும் இல்லையோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தவறாம பண்ணிருக்கான். ஹீரோக்கு மாஸ் சீன் வைக்கிறது, ஹீரோக்கு ஃபைட் சீன் வைக்கிறது, ஹீரோ ஹீரோயினுக்கு டூயிட் சாங் வைக்கிறது. ஐயா எல்லாம் வச்சீங்களே, ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சீங்களா? இது மட்டும் இல்ல, இந்த படத்துக்கு எடிட்டரும் கிடையாது. இவனுங்களே கேமரால அவங்க டயலாக் பேச ஆரம்பிக்கும் போது ஆன் பண்றது, டயலாக் பேசி முடிச்ச உடனே கட் பண்றதுன்னு கேமரால எடிட் பண்ணி வச்சிருக்கானுங்க. இப்படியே போயிட்டு இருந்தா இதுக்கு ஒரு எண்டு வேணும்ல. அதனால ஹீரோயின் மேடம் என்ன பண்றாங்கன்னா, தப்பு பண்ண அரசியல்வாதிகள் எல்லாரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு ஹீரோ சார ஸ்ட்ரைட்டா கமிஷனர் ஆக்கிடுறாங்க. இதோட இந்த கிரின்ச் கன்றாவி முடிவடைஞ்சது. இப்படி ஒரு படத்தை எடுத்துட்டு இதை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணா ஆடியன்ஸ் கல்ல கொண்டு அடிச்சு கொன்னுடுவாங்கன்ட்டு யூடியூப்ல டைரக்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நான் பாட்டுக்கு ஏதாவது ஒரு மொக்க மூவி கிடைக்குமான்னு தான் யூடியூப் பக்கம் போனேன். அதுல கிச்சடின்னு ஒரு சேனல் ஆல்ரெடி இந்த படத்தை போட்டு கழுவி ஊத்தி இருந்தாங்க. அப்படி இந்த படத்துல என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் அந்த படத்தை போய் பார்த்துட்டேன். மனசார சொல்றேன்டா, ஸ்கூல்ல என் கணக்கு வாத்தியார்ட்ட அடி வாங்கும்போது கூட நான் இந்த அளவுக்கு வேதனைப்படல. ஆனா இந்த படத்தை பார்த்து முடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட வேதனை இருக்கு, அது என்ன படைச்ச அந்த கடவுளுக்கு தான் தெரியும். உங்களுக்காக உயிரை பணைய வச்சு இந்த படத்தை பார்த்திருக்கேன். சோ தயவு செஞ்சு வீடியோ பார்த்த அனைவரும் நம்ம ஃபன் ஃபாக்ஸ் vlogs யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஆல் ஒரு சிம்பிள் வரும், அதையும் கொடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிக்கோங்க. திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கிரிஞ்சி மூவி ரோஸ்டோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். And this is Vijay Kumar signing off. Bye.